வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இப்ப துணிகரம் வந்துருச்சு. ஒரு நசரேயன் என்ன செய்யக்கூடாதோ, இந்த அழைப்பும் இந்த ஊழியம் பெற்றவன் என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்தான். ஒரு வேசியினிடத்தில் அவன் போனான். இது அவனுடைய காரியம். 3வது, ஒரு ஊழியக்காரன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி ஃபர்ஸ்ட் அவருடைய பலவீனத்தை அறிஞ்சிருக்கணும். அவனுடைய பலவீனம் என்ன, அதை குறித்து அவன் யோசிக்கவில்லை. என்னுடைய பலவீனம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம். சில பலவீனங்களை பார்த்தால் பலவீனம் மாதிரியே தெரியாது. இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. சிம்சோனுடைய பலம் என்ன? பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 3000 பேர் கூட அடிச்சு போட்டு தள்ளிடுவான். ஒரு கழுது எலும்பு வச்சு அத்தனை பேர் அடிச்சிருவான். சிங்கத்தை தன் ஒரே ஆளா கையை பிடிச்சி அடிச்சிருவான். எல்லாம் சிம்சோனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. சிம்சோனுக்கு என்ன வீக்னஸ் இருந்துச்சுன்னா, இந்த கேர்ள்ஸ் இந்த பெண்கள் அவனை அலட்டினால் கொஞ்ச நேரம் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி அலட்டினாங்கன்னு சொல்லுங்க அப்படி அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ரகசியமா இருந்தாலும் சொல்லி விடுவான். அவன் முதல்ல விடுகதை போட்டான். நீங்க பாருங்க, அப்ப முதல் முறையே அவன் விடுகதை போட்டான். விடுகதை யாருக்குமே பதில் தெரியல. உடனே இவர்கள் என்ன செய்தார்?